வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பேபிகார்ன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பேபிகார்னில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி சால்ட் அண்ட் பெப்பர் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற டைப்லேயே நாம் இன்றைக்கி சால்ட் அண்ட் பெப்பர் பேபிகார்ன் செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பேபிகார்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பழமுதிர் நிலையத்தில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இதே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், மிக்சிங் பவுலில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேபிகார்னுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பெப்பர் பொடியை ஆட் பண்ண போகிறோங்க. நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஒட்டி வரும் கொஞ்சம். ஸோ நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சிக்கோங்க. நிறைய தொளிச்சிருவேன்னா பாருங்கள், இந்த மாதிரி தொளிச்சிட்டு, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு நல்லா ஒட்டி வரணும். பாருங்கள், நல்லா தண்ணி தொளிச்சிட்டோம் லைட்டாக. இப்போ ஓகேங்க, இது இருக்கட்டும். இப்போ நாம் இதையே ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக பாருங்கள், நான் ஆல்ரெடி ஆயில் போட்டு வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சுக்கலாம் ஓரளவுக்கு. பாருங்கள், இதை நல்லா ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுறணும். ரொம்ப உங்களுக்கு கருகு விடுற அளவுக்கு வேக வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு 3/4 வேக்காடு வெந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சுங்க. பேபிக்கான நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வெந்துடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ கார்ன்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில் ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரிச்சு வச்ச பேபிகார்ன் இருக்குல்லங்க, அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துக்கிறோம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துகிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அப்புறம் வாசனைக்காக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா நாம் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்கிற பெப்பர் பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப வேக விட வேண்டியதில்லை. ஒரு 2 தடவை நீங்கள் தாளிச்சு மாதிரி வதக்கி விட்டுட்டு இறக்கிக்கலாம். நம்ம போதுங்க. நம்ம பெப்பர் கொஞ்சம் வதங்கினா போதும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேபிகார்ன் சால்ட் அண்ட் பெப்பர் ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பேபிகார்ன் வாங்கிட்டு வந்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.